திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 67 இறைவன் வீரக்கழல் அணிந்தது பொருத்தமான செயலே என புகன்ற காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 68 இறைவியின் ஊடலை தீர்க்க இறைவன் என்ன செய்கிறான் என்பதை தம் கற்பனை கண்கொண்டு பார்க்கும் காரைக்கால் அம்மையான் அருமையான பாடலை ரசித்து சுவைப்போமா? பாடல் 68 சிலம்படியால் ஊடலை தான் தவிர்ப்பான் வேண்டி சிலம்படி மேல் செவ்வரத்தம் சேர்த்தி நலம் பெற்று எதிராய செக்கரினும் இக்கோலம் செய்தான் முதிரா மதியான் முடி. பொதுவாக இந்த அகப்பொருளிலே களவு கற்பு எனும் இருவகை நிலை உண்டு. திருமணத்துக்கு முன் காதலனும் காதலியும் உள்ளம் ஒன்றுபட்டும் வாழும் வாழ்க்கையை களவென்றும், திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழும் நிலையை கற்பு என்றும் சொல்வர். கற்பு வாழ்விலே ஊடலும் கூடலும் நிகழும். உலக மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என தன் செயலால் காட்டுகிறார் இறைவன். மனைவி மக்களோடு அறம் செய்து வாழும் வாழ்வு சிறந்தது என்பதை அவனும் உமையம்மை கணபதி முருகனோடு வாழ்ந்து காட்டுகிறான். கணவன் மனைவி இடையே ஊடல் நிகழ்வது இயல்பு. அந்த ஊடல் இறைவனது திருவிளையாடலிலும் உண்டு. அம்பிகை ஊடுவதும் அதை போக்க இறைவன் முயல்வதுமாக உற்சவம் நடப்பது உண்டு. திருவண்ணாமலையில் திருவுடல் தெரு என்றே ஒரு தெரு உள்ளது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அம்மையின் ஊடலை நீக்க இறைவன் பல வகையிலும் முயல்வதாகவும் கற்பனை செய்து பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவ்வாறு இறைவன் முயலும்போது இறைவியை வணங்குவதாகச் சொல்வதும் மரபு. அருள்மயமான பிராட்டி உளம் குளிர்ந்தால்தான் உலகுக்கு இன்பம் விளையுமல்லவா? ஆதலின் பிராட்டியின் ஊடலை தணிக்குவதற்காக இறைவன் பணிவதை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோலத்தான் திருமுருகாற்று படையிலே முருகனின் ஒவ்வொரு செயலையும் நக்கீரப் பெருமான் அற்புதமாக விளக்கியிருப்பார். அதில் முருகனின் 6வது முகம் பற்றி சொல்லும்போது, ஒரு முகம் குறவர் மடமகள் கொடி போல் நுசிப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே. என்ன சொல்கிறார்னா, முருகப்பெருமான் மடவரல் வள்ளியோடு மகிழ்ந்து அமர்ந்திருப்பது உலகத்தார் தங்கள் துணைவியோடு இல்லற இன்பம் பெற்று அறவாழ்வு நடத்திட வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் தன்னுடைய மாணவர்களுக்கு தான் ஆடி காட்டுவார் அல்லவா, அதை பார்த்து தானே இவர்களும் கற்றுக்கொள்வார்கள். அதுபோல்தான் இந்த திருவிளையாடலை நம்முடைய டான்ஸ் மாஸ்டர் நடராஜ பெருமான் செய்கிறான். இந்த பகுதிக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியார், காம நுகர்ச்சி இல்லாத இறைவன் இங்கனம் நகை அமர்ந்தான் எதற்கு, உலகில் இல்வாழ்க்கை நடத்தற்கென்று உணர்க என்று சொல்வார். மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்திலும் திருச்சாளலிலே ஒரு பெண் இகழ்ச்சியாக இன்னொரு பெண்ணை கேட்பாள். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி என இகழ்வாகச் சொல்ல மற்ற பெண் சொல்வாள், அப்படி இல்லடி, பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோக இது வீடுவர்கான் சாழலோ என்பாள். முன்னாட்களிலே ஆரம்ப கல்வி தொடங்கும் குழந்தைகளுக்கு ஆசிரியர் குழந்தை அருகிலே உட்கார்ந்து கொண்டு மணலிலோ இல்லை அரிசியிலோ அவன் விரலை தன் விரலால் பற்றி கொண்டு ஆ என்ற எழுத்தை தானே எழுதுவார். அப்போ டீச்சருக்கு அகரம் எழுத தெரியாது என்று பொருளா என்ன? எதன் பொருட்டு செய்கிறான்? அந்த குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறான். இப்படித்தான் பக்குவ நிலைக்கேற்ப மண்ணுலக உயிர்களும் விண்ணுலக உயிர்களும் போகம் நுகர இறைவன் பெண்பால் உகந்தவனாய் நின்று அவர்களை நுகர்விக்கிறான். அவ்வாறின்றி அவன் துறவர நிலையில் மட்டும் நிற்பானாயில் துறவர தகுதியை இன்னும் பெறாத உயிர்களும் துறவரத்தை நாடும். அதனால் இல்லறம் துறவரம் என்ற இரண்டையும் இழந்து உயிர்கள் கெட்டுப்போய் நிற்கும். சரி, இப்போ காரைக்கால் அம்மையார் அம்பிகையின் உடலை நீக்க இறைவன் புரியக்கூடிய செயலை நினைத்து இந்த பாடலை பாடுவதை பாருங்கள். என்ன செய்கிறாராமா, இறைவி தன் திருவடிகளிலே சிலம்பை அணிந்திருக்கிறாள். சிலம்பணி கொண்ட செஞ்சீரடி பங்கன் என திருக்கோவையாரில் மணிவாசக பெருமான் பாடுவார். அம்பிகை ஊடல் கொண்ட போது அந்த சிலம்பு கல் கல் என ஒலிக்க கடுநடை நடந்து இறைவனிடமிருந்தும் அகன்று செல்கிறாளாம். பிராட்டியின் உடலை போக்க இறைவன் எண்ணுவதாக காரைக்கால் அம்மை பாடலிலே முதலடியை வைக்கிறார்.
சிலம்படியால் ஊடலைத்தான் தவிர்ப்பான் வேண்டி. அந்த ஊடலை தவிர்ப்பதற்காக இங்கே சிலம்படியால் என்பது நம்ம போன பாட்டில் சொன்னோம் இல்லையா, சிலம்பு என்றால் மலை என்ற பொருளும் உண்டு என்று. ஆக சிலம்படியால் என்பது மலைமகள், மலையின் வழி வந்தவள், மலையரசன் மகள் என்ற பொருளிலும் வரும். அப்படிப்பட்ட சிலம்பை அணிந்த அவள் ஊடலை தவிர்க்க சுந்தரரை போல இறைவன் யாரையும் தூதுவிடவில்லை. அது என்ன சொல்கிறது? கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஊடலை அவர்களே தான் சரி செய்து கொள்ள வேண்டும். இடையிலே யாரையும் அனுப்பக்கூடாது என்பது குறிப்பு என எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு இறைவன் என்ன செய்தார் என்பதுதான் காரைக்கால் கண்மனுடைய கற்பனை. அது 2ஆம் அடியிலே வருகிறது. சிலம்படி மேல் செவ்வரத்தம் சேர்த்தி. சிலம்படினா சிலம்பை அணிந்த திருவடி, செவ்வரத்தம்னா செம்பஞ்சு. இந்த மகளிரெல்லாம் காலிலே பூசிக்கொள்வார்கள் அல்லவா, அந்த செந்நிறமுடைய குழம்பு. இறைவன் இப்படி செவ்வரத்தம் பூசிய திருவடியிலே ஊடலை தீர்க்க வீழ்ந்து வணங்குகிறானாம். அப்படி வணங்கும்போது அந்த செங்குழம்பு அவன் திருமுடியிலே பட்டுவிடுகிறதாம். இறைவன் ஏற்கனவே செஞ்சடையான், சிவந்த சடையை உடையவன். இப்போது திருமுடியிலே பட்ட செங்குழம்பால் சடை பின்னும் சிவப்பாக தோன்றுகிறது. இப்படி ஐயன் அம்மையின் பாதங்களிலே தனது முடியை பலமுறை சேர்த்ததால் செம்பஞ்சு குழம்பு பட்டு பட்டு சடையின் நிறம் சக்கர்வானத்தை வென்றுவிடுவதாக அப்படியே சிவந்து போய்விட்டதாம். இது உவகை சுவை என்று சொல்வார்கள். வடநூலார் சிருங்கார ரசம் என்று சொல்வர். அனைத்து சுவைகளையும் பக்தி சுவைக்கு துணையாகவே திருமுறைகள் கொள்ளும். அதனால் நமக்கு இது என்ன செயல் என வியக்கக்கூடாது. ஊடலில் நாயகியின் அடியை நாயகன் பணிதலும் உண்டு எனும் அகப்பொருள் கருத்தை பற்றி உமை அம்மையையும் ஐயனையும் ஒருங்கே போற்றியது இப்பாட்டு. இந்த பாட்டில் ஒரு சிலேடை நயம் நம்ம காணலாம். பாட்டில் சொல்வார் இறைவனை முதிரா மதியான் முடி என்று. இந்த அழகிய கோலம் உடைய அந்த 3ஆம் பிறையை அவன் புனைந்து கொண்டான். முதிராமதி என்றால் 3ஆம் பிறை முழுமையாக வராத மதி என்று பொருள். இன்னொரு பொருள் மதினா அறிவு. அப்போ முதிராமதி என்றால் பக்குவமில்லாத அறிவு என்று பொருள் கொண்டு, அதனால் நயம் தோன்ற அந்த முதிரா அறிவின் காரணமாக ஒரு பெண்ணின் அடிகளிலே பலமுறை முடிதோய வணங்கினானே. முதிரா அறிவுடையவன், எனவே முடிதாழ்த்தி வணங்கிய இக்கோலம் கொண்டான் என்று நயமாகச் சொல்லுவார். திருச்சிற்றம்பலம்.